வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஐஸ்வர்யா. தினேஷ். இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல ஒரு வியாதி நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதோட முடிவு ஒரு ஆப்ரேஷன் சர்ஜரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விருந்தினர் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் மூலமா ஒரு ஆப்ரேஷன் இல்லாமலே அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது தான் சொல்ல போறாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மீட் பண்ண போற கெஸ்ட் ஸ்பார்க் இன்ஸ்டிடியூட்டோட சிஇஓ திருமதி சுஜாதா புகழேந்தி அவர்களை தான். வாங்க அவங்களை சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்றது உங்களை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா கண்டிப்பா. ஒரு ஃபீல்டு அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டு ரொம்பவே ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு எந்தூசியாஸ்டிக்கா நீங்க மத்தவங்களை வச்சுக்கிறீங்களோ இல்லையா ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கணும். ஸோ இந்த ஃபீல்டை நீங்க ஏன் சூஸ் பண்ணீங்க? பீயிங் உமன் இதுக்குள்ள நிறைய பேர் வரமாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்குள்ள போறதே கஷ்டமா இருக்கு. பட் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் பிசியோதெரபிஸ்ட் அப்படின்ற அந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுனா நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கை கால் சும்மாவே இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் இன்னைக்கு சொல்லிக்கிறாங்க. பட் ஐ ஆல்வேஸ் பீன் ஆக்டிவ். ஸோ ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அண்ட் ஐ யூஸ் டு பி அ ஸ்ப்ரிண்டர் என் ஸ்கூலில். அண்ட் ஐ ஒன் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப். என்னோட ஸ்போர்ட்ஸ் ஹவுஸ் ஒன் த ஹோல் சாம்பியன்ஷிப் அது இயர் அண்ட் ஆல். ஸோ எப்போவுமே எனக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் எங்கள் ஸ்கூலில் இன்டர் ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் நான் பண்ணதே கிடையாது. ஐ தாட் அவ்வளோதான், அந்த ஸ்போர்ட்ஸ் கரியர் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். பட் சம்வேர் எங்கேயோ இந்த சயின்ஸும் எனக்கு அவ்வளோ வராது. ஆக்சுவலாக சயின்ஸுக்கும் எனக்கு ரொம்ப தூரம். அகடமிக்ஸ்ன்னு எடுத்துட்டாக்கா அதை விட இதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். பட் சம்வேர் எங்கள் அம்மாவுக்கு நான் டாக்டர் ஆகிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. எப்படியாவது என்னை டாக்டர் படிக்க வைக்கணும்னு. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததே இல்லை. பட் ஃபிசியோதெரப்பிங்கிற அந்த ஏரியா அப்போ ரொம்ப புதுசாக இருந்தது. நாட் மெனி ஃபிசியோதெரபிஸ்ட் வித் தேர். அண்ட் அது உடம்பு, அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது, உடம்பு அந்த எக்ஸசைஸ் மூலியமாக நோய்களை சரி பண்ணுறது, இதுதான் அதோட முக்கியமான ஒரு தாத்பரியமாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது. சரி, எங்கள் அம்மா சொன்னதுனால எடுத்துக்கிட்டேன். அப்புறம் then I started continuing and it became a big interest for me to study this. ஸோ மேம், இப்போ எந்த ஒரு வியாதி வந்தாலுமே இப்போ டாக்டர் கிட்ட போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வாக் பண்ணுங்க, நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணாலே உங்களுக்கு மெடிசின்ஸ் மட்டும் இல்லாம நீங்க அது பண்ணாலே சரியாயிடும்னு சொல்றாங்க. பட் இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசின் அப்படின்ற இந்த டேர்மை கேட்கும் போதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது எப்படி மேம் ஸ்போர்ட்ஸ் மெடிசின் மாதிரி யூஸ் பண்ணி பண்றீங்களா? என்னன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு மேம். என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படின்றது ஒரு ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் எப்படி பீடியாட்ரிஷியன் சொல்கிறோம், அப்புறம் ஆப்தமாலஜி சொல்கிறோம். ஸோ அது மாதிரி இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அண்ட் மை ஹஸ்பண்ட் இஸ் அ ஸ்போர்ட்ஸ் ஃபிசிஷியனுங்க. அவர் மாஸ்டர்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் பண்ணியிருக்காரு. நான் ஃபிசியோதெரபிஸ்ட். ஸ்போர்ட்ஸ்லேயே அந்த ஸ்பெஷாலிட்டி எடுத்துட்டுருக்கேன். ஃபிசியோதெரப்பியில் அந்த ஸ்பெஷாலிட்டி எடுத்துகிட்டு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் மூலியமாக இந்த ஹெல்தி பாப்புலேஷனை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது என்ன வழியோ, எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலியமாக அந்த சிஸ்டமிக் டிசீஸஸ் தான், நிறைய டயபெட்டிஸ், லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ்லாம் இல்லாமல் எப்படியெல்லாம் தவிர்த்துக்கலாம். லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கேன்சர், ஒபிசிட்டி, இதெல்லாம் தான் ஹார்ட் டிசீசஸ். இதெல்லாம் தான் நிறையா இஷ்யூஸ் இருக்குது. இதை எக்ஸசைஸ் மூலியமாக எப்படி குறைக்கலாம்? எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக இப்போ வாக் பண்ணிடுங்கன்னு சொன்னாக்க காத்தால எவ்வளோ நேரம் வாக் பண்ணணும், சாயங்காலம் வாக் பண்ணணுமா, காத்தால வாக் பண்ணணுமா, இல்லை 20 minutes வாக் பண்ணணுமா, என்ன பேஸில் வாக் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஸோ நானும் என்ன சொல்லுவாங்களே, எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போன மாதிரி நான் வாக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு டயபெட்டிஸ் இருக்கும், எல்லா வியாதிகளும் கூட இருக்கலாம். ஏன்னா ஐ கெட் இட் ஆல்சோ நாட் நோ எனிதிங் அபவுட் இட். ஸோ அது மாதிரி எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு ஒரு மருத்துவத்துறையில் ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் விளையாட்டு மருத்துவம், ஸ்போர்ட்ஸ் மெடிசன். ஸோ இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் மூலமா எல்லா வியாதிகளுக்கும் தீர்வு காண முடியுமா? இல்லை நம்ம ஸ்போர்ட்ஸில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஜுரிஸ், நீ இன்ஜுரிஸ், இந்த லிகமெண்ட் டேர், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் அதில் ஒரு தீர்வு காண முடியுமா? இல்லை எல்லா விதமான வியாதிகளுக்கும் அதில் தீர்வு காண முடியும்? எல்லா விதமான வியாதிகளுக்குன்னு இல்லைங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் கண்டிப்பாக பண்ணலாம். முட்டு வலி, இந்த ஜாயிண்ட் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ஓஏன்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்ஏன்னு சொல்லுவாங்க சில நேரம். அது ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் ஆர் ஜாயிண்ட் அண்ட் மஸ்குலர் ப்ராப்ளம். ஸோ இதையெல்லாம் கூட ஸ்போர்ட்ஸ் மெடிசன் மூலியமாக மசில் சரி பண்ணுறது மூலியமாக மசிலோட ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால யூ கேன் see the difference in time. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது, மஸ்குலர் ஒர்க் பண்ணும்போது, then the joint movement is increased and then your pain is subsided. Pain is a bigger reason. நிறைய பெயின் தான் மெயின் ரீசன். நிறைய எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த முட்டி வலி, கை கால் வலி, முழங்கால் வலிலாம் இருக்குது இல்லையா, அந்த வயசாகும்போது இதையெல்லாம் தசை நார்களை மஸ்குலர் காம்பனண்ட்டை சரி பண்ணும்போது, போனை சரி பண்ணும்போது நிறைய வலி குறைஞ்சிருது. ஸோ இது ஒரு மெயின் பெயின் ரிலீஃப் இஸ் அ மெயின் ஏரியா இன் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் அஸ் இன் போன் ஜாயிண்ட் ப்ராப்ளம் குறைக்கலாம், வலி குறைக்கலாம்,
மஸ்குலர் இஷ்யூஸ் இருந்தது, லிகமெண்டர், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மெடிசன் மூலியமாக தீர்வு காணலாம். அதே மாதிரி சிஸ்டமிக் இஷ்யூஸ், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ஏதாவது இருந்ததுன்னா சரி பண்ண முடியும். சப்போஸிங் எனக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் ஆச்சு, சரி பண்ண முடியுமானாக்கா தட் இஸ் நாட் ஆர் ஏரியா. ஓகே, பார்ட்ஸ் ஃபுல்லாவே போயிடுச்சுனா சரி பண்ண முடியாது. இந்த போன்ஸ் எல்லாம் இருந்து அதுல டேமேஜ் ஆச்சுனா அத நம்ம சரி பண்ணலாம். எனிதிங் மஸ்குலோஸ்கெலட்டல், ஓகே ஓகே, போன் அண்ட் ஜாயிண்ட் அண்ட் மசில், அதை நிச்சயமா சரி பண்ண முடியும். போன் அண்ட் ஜாயிண்ட் மசில் சரி பண்றதன் மூலமா டயபெட்டிஸ் மாதிரி விஷயங்களையும் கூட சிலதெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும், கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே. இப்போ நீங்க சொன்னதுல வந்து கேன்சர் கூட ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம். ஏன்னா இப்போ நீங்க மஸ்குலர் அண்ட் போன்ஸ் அப்படின்னு சொல்றப்போ இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் கேட்கும்போது வந்து எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தட் டூ த்ரூ ஸ்போர்ட்ஸ் மெடிசன். அது எப்படி ஒரு ப்ராசஸ் மேம்? அதாவது கேன்சர் ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கீமோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நான் மீன் பண்ணல. கேன்சர் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ நிறைய சர்வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ப்ரூவன் வெரி கிளியர்லி எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு கேன்சர் வர்ற வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. அதே மாதிரி கேன்சர் வந்துட்டவங்க சர்வைவர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க கீமோதெரப்பி எடுத்துட்டு இருந்து ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்னு அவங்களுக்கு லைஃப் ஸ்பேன் கொடுக்கறது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அவங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கிறது இல்லை. அண்ட் தர் லாங்குவிட்டி இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். ஏன்னா அவங்க இன்னும் நிறைய நாட்கள் உயிரோடு இருக்க முடியுது. ஸோ இந்த விதத்தில் ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு கேன்சரில் நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் இஸ் டெஃபினெட்லி ஒன் ரீசன். ரெண்டாவது வந்து ஆல்சோ லாங்குவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆஸ் தே ஈவன் இஃப் தே ஆர் கேன்சர் சர்வைவர்ஸ் தே கேன் ஆல்வேஸ். ஓகே. ஸோ நீங்கள் மசில்ஸ் அண்ட் போன்ஸில் தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு லெக் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, பட் அது ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம சரி பண்ணிட்டோம், இப்போ நார்மலாக நடக்கிறாரு அப்படின்னா கூட, ஆனால் அவர் பழைய மாதிரியே அவரால் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமாவும் இருக்க முடியுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறமாவும் அவர்கிட்ட அந்த சின்ன சின்ன தடங்கல்கள், அவரால் ஸ்பீடாக வாக் பண்ணும்போது வாக் பண்ணிடுவார், ஆனால் சின்ன சின்ன தடைகள் இருந்து நடக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். திடீர்னு ரொம்ப நேரம் அவர் வந்து உட்காந்துட்டாரு இல்லை படுத்துருக்காரு, காலில் திடீர்னு எழுந்துக்கும் போது அந்த ஒரு ஸ்ட்ரக் அவருக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது க்ளீனாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா, இல்லை இந்த பிரச்சனைகள்லாம் ஒன்ஸ் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அப்படி இருக்குன்னு தான் சொல்கிறீங்களா? ஃப்ராக்சர் வேறு. இப்போது அசன் ஃப்ராக்சர் நீங்கள் சொல்கிற 2 விஷயத்தையும் எனக்கு புரிஞ்சதில்ல. ஒன்று வந்து ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா ஆர்த்தோபெடிஷன் கிட்ட போய் அந்த போனுக்கு நட்டு வைக்கிறது, ஸ்பூன் வைக்கிறது எல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் எதையுமே செய்ய முடியும். இன்னொன்று வந்து நீங்கள் சொல்கிறது அந்த சர்ஜரி தேவைப்படாத ஸ்டேஜில், அது லைக் பிரேக் ஆகாமல் நேச்சுரலாக ஒன்றும் ஆக்சிடென்ட் நடந்து ஒரு ட்ராமா நடந்து அதில் ஒரு இன்ஜுரி பெருசாக இருந்து அதை வந்து ஒரு சர்ஜரி மூலியமாக தான் சரி பண்ண முடியும்னா நாங்கள் அதில் என்டர் ஆக மாட்டோம். பட் வேர் அண்ட் டயர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜவ்வு கிழியறதுன்றது கூட நாங்கள் சரி பண்ணிடுவோம். அந்த விளையாடுறச்சு சின்னதாக ஒரு மசில் கிழியறதோ இல்லை ஜவ்வு கிழியறதோ அதையெல்லாம் கூட நாங்கள் சரி பண்ணிட முடியும். பட் சப்போஸிங் இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு வேர் அண்ட் டயருங்கிற வண்டி வாங்கினீங்கன்னா கூட 10 வருஷம் ஒரு லைஃப் அது வண்டிக்கு லைஃப் இருக்குன்னாக்கா அப்பப்போ என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸை கிளியர் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி மெயின்டெனன்ஸுக்குன்னே எக்ஸசைஸ் இருக்குது. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தது, அதை வந்து நான் ஃபிசியோதெரப்பியில் சரி பண்ணிட்டேன். அப்படியே நான் லைஃப் லாங் ஒன்ஸ் சரி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் லைஃப் லாங் எனக்கு அந்த இஷ்யூ வரவே வராதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ரெகுலராக அவங்க எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய எக்ஸசைஸை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து இப்போ கோர் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். கோர் மசில் பில்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு பெல்ட் மாதிரி அவங்களுக்கு. ஸோ இட் வில் ப்ரிவென்ட் தட் ரெக்கரன்ஸ் ஆஃப் இட். திரும்பவும் அதே இன்சிடென்ட் வராமல் அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கான எக்ஸசைஸ் என்னவோ அதை பண்ணிட்டு தான் இருக்கணும். அது ஸ்ட்ரென்த் பண்ணலாம். நம்ம அந்த மசில் ஸ்ட்ரென்த் பண்ணும்போது அவங்களுக்கு திரும்ப அந்த ரெக்கரன்ஸ் இருக்காது, திரும்பவும் அவாய்ட் பண்ணிக்கலாம், வரதை அவாய்ட் பண்ணி